Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வதித்து அவருடைய கரம் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். இந்த காலைவேளை உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய காரியங்களை பார்த்து மனம் உடைந்து போகாதிருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு துணை நின்று நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி நடத்துகிறதா இருக்கிறது. இந்த காலைவேளையில் கூட கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காயங்களை ஆற்றுகிற கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களை சந்திக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்குள் போன பொழுது எல்லாராலும் பகைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளுண்டு போன ஜனமாயிருக்கிற அந்த காலகட்டத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் தேற்றி பேசுகிறார். காயங்களை ஆற்றுகிறவர். எத்தனையோ மனுஷர்கள் மூலமாய், சத்துருக்கள் மூலமாய், பாவ சூழ்நிலையின் மூலமாய், வேதனையின் மூலமாய், கண்ணீர் பாடுகள் துக்கம் மூலமாய் காயப்பட்ட உள்ளங்களை ஒருவராலும் மாற்ற முடியாது, ஒருவராலும் தேற்ற முடியாது. இழப்புகள் துக்கங்கள் மத்தியிலே ஒருவரும் நம்மை ஆறுதல் படுத்த முடியாது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஹல்லேலூயா. விசாரிப்பற்ற சியோனாய் இருந்தாலும் கர்த்தர் எல்லா நிலையிலும் விசாரிக்கிறவராயிருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அது மாத்திரமல்ல, நல்ல சமாரியனாய் கர்த்தர் வெளிப்பட்டு எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை ஆற்றுகிறார். எண்ணெய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது, ஆவியானுடைய ஆறுதலின் பலனை குறிக்கிறது. திராட்சரசம் தேவனுடைய அன்பை குறிக்கிறது. நிச்சயமாக உங்கள் காயங்களை ஆற்றுவார், வேதனைகளை மாற்றுவார். திடமனதாயிருங்கள். ஆண்டவர் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் உங்களை வேண்டாம் என்று வெறுத்து விடுவதில்லை. ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் புறக்கணித்து தள்ளுவதில்லை. மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் உங்களை பார்ப்பதில்லை. கர்த்தர் உங்களை தன்னுடைய ஜனமாய், தன்னுடைய பிள்ளையாய், தன்னுடைய ஒரு 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 நேசிக்கப்படுகிற பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காயங்களை ஆற்றுகிறவர் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலிருந்து எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. தமது அன்பினாலே காயம் கட்டுகிறார். தமது வார்த்தையினாலே அவர் காயங்களை கட்டுகிறார். வார்த்தை வாசிக்கும் பொழுது காயங்கள் ஆற்றப்படும், துக்கம் மாறும். தேவ சமூகத்துக்கு நாம் திரும்பி வர முடியும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, விசாரிப்பற்றிருக்கிற, காயப்பட்டிருக்கிற, தள்ளுண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறவரே, உமது அன்பு, உம்முடைய இரக்கம், உமது அபிஷேகம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய வல்ல, உம்முடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக. கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு கண்ணீரை துடைப்பீராக. வேதனை, துக்கம், பாடு, இழப்புகள் மத்தியில, வேலை சூழ்நிலைகள் மத்தியில, குடும்பத்தின் உறவுகள் மத்தியில, ஆவிக்குறி வாழ்க்கையின் மத்தியில தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, விசாரிப்பற்றிருக்கிற ஒவ்வொருவரை தேவன் சந்திக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உம்முடைய கரம் அமர்ந்து அவர்களை தொட்டு காயம் கட்டி பலப்படுத்துவதற்காய் நன்றி. எண்ணெயும் திராட்சரசத்தை வார்த்து காயங்கட்டி தோளிலே சுமந்து கொண்டு போன நல்ல சமாரியனை போல நீர் ஒவ்வொருவரும் இப்பொழுது சந்திக்கிறீர். உமக்கு நன்றி. ஒவ்வொருக்கும் வார்த்தையின் வல்லமை அனுப்பி சுகமாக்கி பலப்படுத்தி காயங்கட்டி நீர் ஆரோக்கியம் வர பண்ணுகிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புள்ள கரம் ஒவ்வொரு வியாதியிலே, பலவீனத்திலே, போராட்டத்தில் இருக்கிறவர்களை இப்பொழுது தொடுகிறதற்காய் நன்றி. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விடுதலை ஆண்டவரை கட்டளையிடுகிறீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இனி உம்மாலே விசாரிக்கப்படுகிற, உம்மாலே சேர்த்து கொள்ளப்படுகிற, உம்மாலே பலனடைந்து எழும்புகிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கிறீர். நன்றி. சோர்ந்து போகாமல் பலன் தந்து தாங்குகிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் திரும்ப எழுப்புகிறீர். நன்றி. பலப்படுத்தும், சிறையிருப்பை திருப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் விசாரிப்பார், ஒவ்வொரு நாளும் காயம் கட்டுவார், திடப்படுத்துவார். நாம் கர்த்தரோடு கூட இருந்து அவரை சார்ந்து கொள்வோம். ஆமென்.